ஜானு, ஜானகி கிடுக்குடா. லேட்டா வந்தேன் கோவமா? உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ அதை ஏன்ட்ட கொடுங்க, காதல வச்சுக்கிறேன். அடடே மாமா, என்ன மாமா என்னது தலையில துண்டு? எப்போ நீங்க பார்க்கவே இல்லையே? நான் உங்களை பாத்துட்டேனே, பஸ்ல வந்தேன். நீங்க ட்ரெயின்ல சௌரியமா வந்திருக்கலாம், எதுக்கு பஸ்ல வந்தீங்க? ட்ரெயின்ல வந்திருந்தா சௌரியமா இருந்திருக்கும், ஆனா பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருந்திருக்காதே. பஸ்ல வந்தாதான் பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருக்க. என்ன மாமா பொடி வச்சு பேசுறீங்க? நான் ஒண்ணும் பொடி வச்சு பேசல, புகையில வச்சு பேசல. நேராவே கேக்குறேன், ஏன் லேட்டு? என்ன ஜானகி, உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? மாமா சொத்தை பிரிக்க சொல்லி எங்க அப்பா பேர்ல கேஸ் போட்டிருக்கேன். அது சம்பந்தமா வக்கீல கீழ பாக்க போனா அது தலைக்கு மேல வேலை வந்துருச்சு. தலைக்கு மேல வேலை? அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. ஒத்துக்கு வேற செஞ்சுட்டாரு. ஏன் மாமா, ஏன் ஜானகி அழுவுது? அதான் என்ன செய்ய முடியும், சிரிக்கவா முடியும்? புருஷன் மூட்டை தூக்குறத பார்த்து. மூட்டை நானா? மாப்பிள போதும், நிறுத்து. என் குடும்பத்தையே ஏமாத்திட்டியே. நான் ஏமாத்திட்டேனா? பின்ன என்னங்க, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கூலி வேலை பார்த்தத எங்க அப்பா பாத்துருக்காரு. பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா? மாமா என்னையா பாத்தீங்க? மாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க பார்த்தது என்னையா இல்ல என்ன மாதிரியா? நீங்க தான். மாமா நீங்க பார்த்தது என்ன இல்ல என் தம்பிய. தயவு செய்து யாருக்கும் சொல்லாதீங்க. தம்பியா? ஆமா மாமா, சிங்கப்பூர்ல எங்க அப்பா பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம மெட்ராஸ்க்கு வந்துட்டு அந்த பொறுக்கி ராஸ்கல். ஜானு என்ன நம்பு ஜானு. நம்ப மாட்டீங்கல்ல? மினிட்ல வா. நீங்க பார்த்தது இவனதானே? உங்க போட்டோவை காமிக்கிறீங்க? அதான் இல்ல, இது என் தம்பி போட்டோ. மகா மொரட, எங்க வீட்டுக்கே ஒரு களங்கம். இவன் தொல்லை தாங்காம அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா இருக்கான். அசிங்க பிடிச்சவனா இருக்கானே. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல வேலு அப்படின்னு ஒண்ணு திரும்பி பார்த்தானே. அவன் பேரு வேலு, நாங்க ரெட்டை. ரெட்டையா? என் பேரு தங்கவேலு, அவன் பேரு வைரவேலு. மாமா உங்களை முதல்ல பார்த்த உடனே நீங்க யாருன்னு கேட்டிருப்பானே. கேட்டான். மாமா அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, நீங்க மாமனான்னு சொல்லிடாதீங்க. பணம் கேட்பான், பயங்கரமான செலவாளி. ஏன் மாப்பிள, அவனுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன தகராறு? என்ன தகராறு? சொத்தை பிரிச்சு கொடுங்கிறான். உங்களுக்கு பாயான் தெரியுமா? என்னதான் மோசமா இருந்தாலும் அவனுக்கும் பங்கு உண்டு இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, அப்பா சொன்னது கேட்டு நான் உங்களை என்னென்னமோ. எனக்கு இப்படி ஒரு தம்பி பிறந்திருக்கான், நான் தான் வருத்தப்படும். என்ன மன்னிச்சிடு. உனக்கு பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, வா சாப்பிடலாம். தம்பிக்கும் பாதி சொத்து உண்டா? சின்ன மாப்பிள, உங்க சொத்தை இந்த ஆள வந்தா இங்க இருந்தாலும் மைக் இருக்கும் இடத்திற்கு வரவும். வேலை என்கிற வேலை. யார் பாது மைக்ல கூவுனது? ஆபீஸ்ல போய் பார்ப்பா. சரிப்பா. வேலை எங்க இருந்தாலும் வரவும். வேலை எங்க இருந்தாலும் வரவும். யார் அது? மாப்பிள இப்படி சொல்லிட்டு அப்புறம் அரைஞ்சிரும். அசிங்கமா இருக்கு. என்ன இந்த லுங்கி இறக்கி விடுங்க. தம்பின்னு கூப்பிட்டு போறேன். தம்பி இப்படி சொல்லிட்டு அப்புறம் பாரு. சார் இந்த பொட்டி கொடுங்க சார். எந்த பஸ் சார்? திருச்சி பஸ். நீங்க போங்க சார், நான் வரேன். ஏன் தம்பி இது அசிங்கமா இல்லையா பொட்டி தூக்குறது? உங்க அந்தஸ்து என்ன? என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க மட்டும் என்ன பருத்தியாங்கல்ல நிக்கிறோம், சொந்த கால்ல தான் நிக்கிறோம். சோத்துக்கு என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? பிச்சை எடுக்கிறது இல்ல பொட்டி தூக்குறது, இதை விட வசதியா ஒண்ணும் தெரியாத. டாக்ஸி ஓட்டுறது. டாக்ஸிக்கு எங்க போறது? நான் பாத்துக்கிறேன். டிரைவரோட டாக்ஸி நான் கொண்டு நிறுத்துறேன். இந்த மாதிரியா, நான் உன் மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. ரெண்டு ஒண்ணுதான். சார் நீங்க சில சமயம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே காபரவா இருக்கு. ஒண்ணும் காபரப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு போனது தயாரா இருக்கு, டாக்ஸியோட வருவேன் தெரியுமா? பெரிய பொண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? அவர் ஒண்ணு ஒத்துக்கிட்டாரா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை இப்படி பாக்குறதுக்கு. நான் தான் சொன்னேனே, கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். என்ன மாப்பிள மாணிக்கம் கேக்குற பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா? ஐயா காலை உடைச்சிட்டாங்க. சாவடிக்காதயா, நாங்க 2 பேரும் ரெட்டை தம்பின்னு சொல்லிருக்கேன்யா. தம்பியா? ஆமா. ஏயா புரோக்கர், மாப்பிளைக்கு ஒரு தம்பி இருக்காரு உனக்கு தெரியும் இல்ல? முதல்ல ஏன் என்று சொல்லல? எனக்கு இப்பதானே தெரியும். அது இவர் முரடா இல்லையா? இவர் அப்பா இவரை தள்ளி வச்சுட்டார் இல்லையா? அதான் உங்ககிட்ட சொல்லல. அப்படியா? கொஞ்சம் சொல்லி வையா. சிங்கப்பூர் புள்ள பாவம் பொட்டி தூக்குது, அசிங்கப்பூரா இருக்கியா? டாக்ஸி வாங்கி தரேன்னு சொல்றேன், ஒத்துக்க மாட்டுது. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா மாப்பிளை ஒத்துக்குவார். அது மாப்பிளையோட தம்பி ஒத்துக்குவார். என்ன அது தம்பின்னு சொன்னேங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க, ஏதோ ஒரு புருடா விட்டு எல்லாம் உன்னாலதாயா. இப்ப நீ என்ன செய்யற? அவர் குடுக்கிற டாக்ஸிய வாங்கிக்க. மாமனார் விட்டு சீர்வரிசையா நினைச்சுக்க. ஏன்னா டாக்ஸில நல்ல துட்டு. அண்ணனா கண்ணியமா நடந்துக்க. தம்பியா மாமனார் சொத்தை கொள்ளாடி. மாமனார் சொத்தை மருமகன் கொள்ளாடிக்காம வேற யார் கொள்ளாடிக்க போறாங்க? அப்படிங்கிற
இப்ப கேளுங்க. டாக்ஸி வேணுமா? வேணும். இதுக்கு தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது. நான் வரதா? நான் வரேன் தம்பி. ஐயா பாருங்க, ஐயா பாருங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன். யாரும் கைய கட்டாதீங்க ஐயா. ஐயா வித்த பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க. ஐயா கக்குவீங்க. இல்ல 10ஆம் பஸ்ல நின்னுகிட்டு இருக்கிறாரே, அவர் பையில என்ன இருக்கு? 10 ரூபா பணம் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய புழக்குது. அவர் கையில என்ன கட்டி இருக்காரு? ஆச்சு கட்டி இருக்கார். மணி என்ன ஆகுது? மணி 1. ஐயா தோல்ல என்ன போட்டிருக்காரு? துண்டு போட்டிருக்கார். என்ன கலர் துண்டு? ப்ளூ கலர். பல ஐயா கைய தட்டுங்க. ஐயா கைய தட்டுங்க. தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்லா முன்னாடி வாங்க ஐயா. அவங்கள வச்சு நான் ஒரு யுத்தம் காட்ட போறேன். தயாராகிட்டு இருக்கா. யார் அவரு? இதோ வரான். வருவாரா? வருவான். மாப்ள, மாப்ள. இடியா, ஐயோ, இடியா. மாப்ள, நில்லுங்க மாப்ள. ஜானகி, நீ அங்கனா இது யாரு? என்னங்க அது? ஓ, மைதிலி. ஐயோ, முதல்ல கீழே இருக்குங்க அவள. ஆமா, இவ எப்போ வந்தா? நீங்க பூவும் அல்வாவும் வாங்க போயிருக்கிறப்பவே வந்துட்டோம். வந்துட்டோம்னா அப்பாவும் வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரா? அந்த சத்தம் என்னங்க? எங்க போயிருக்காரு அவரு? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. பஸ் ஸ்டாப். ஏய், என்னங்கடி விளையாடுறீங்க? எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அவர் ஏன் பஸ் ஸ்டாப் போகணும்? உங்க தம்பி கூட்டிட்டு வர. தம்பி எல்லாம் இங்க வர மாட்டான். இந்தா, மணி என்ன? 10 மணி இருக்கும். ஐயோ, போச்சு. இது அப்படி வக்கீல் வீட்டுக்கு போறேன். லீவுன்னு சொன்னீங்க. லீவ் கேன்சல். வக்கீல கடுதருல பார்த்தேன், வர சொன்னாரு, நான் போறேன். அப்ப மல்லிப்பூவும் அல்வாவும்? மல்லிகைப்பூ நீங்க 2 பேரும் வச்சுக்க. அல்வா உங்க அப்பா எடுத்துனீங்க. அடடே, என்னையா பெரிய மனுஷா நீ இங்க உட்கார்ந்திருக்க? தம்பி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. 200 ஆயிசுன்னு சொல்லி அங்க 100 இங்க 100. அது நாங்க அது நான் வர வழியில வேற ஒரு ஆள் 100 ஆயிசுன்னு சொன்னார். ஆமா, என்ன விஷயம்? அது வந்து தம்பி, இவர் சொல்றாரு நீயும் உங்க அண்ணனும். தெரியும்க்கா, என் அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கணும். ஆ, அதானே? எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதான் இந்த வேலு. இந்த பாருங்க, என் அண்ணன் கூட இந்த ஜென்மத்துல நான் சேர்ந்து இருக்க முடியாது. ஐயோ, தம்பி 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 அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சிருக்கலாமா? யோ, ஏன் வெறுப்பேத்துற? அத பத்தி பேசாத சொன்னா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இந்த பாரு, எங்க அப்பானும் நானும் ஒன்னா சேருவோம் முடிய, எங்க அண்ணன் கூட நான் சேரவே மாட்டேன். நீ போலாம். போறேன். நேரா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து, ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கான், இன்னொரு புள்ள கோர்ட்டு கேஸ்னு அலையிறான், ஏயா சாவும் போது எல்லாத்தையும் அள்ளிட்டா போறேன். 6 அடி நீளம் தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம்னு போய் கேக்குறேன். ஐயோ மாமா, நீங்க அங்க போனீங்க, நாயை விட்டு கடிக்க வைப்பாரு. கடிக்கட்டுமே, கூச்சல் போட்டு பேசுறேன், நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன், விட மாட்டேன் அந்த ஆளை. ஐயோ நில்லுங்க. இந்த பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல தங்கணும். சரி, நான் தங்குற, போங்க. என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. ரொம்ப படிச்சிராத. பஸ் ஸ்டாண்ட் தம்பி எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே படி. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஓகே தானே? அப்பா, அவசரப்படாதீங்க. இவன் அவரை பார்க்கவே இல்ல. ஏன் பாக்கணும்? ஏன் பாக்கணும்னு பெரிய மாப்பிள்ளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா இருந்துருங்க, இல்லன்னா குழப்பம் வந்துரும். ஏமா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ண. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. நீ பாட்டுக்க உளறிட்டு இருக்கிய. ஜானகி, மாப்பிள்ளை வராரு, நீயே போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நாங்க தான் கூச்ச பண்ணோம். கரெக்ட் தான். ஜானகி, அடடே வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள நம்ம பஸ் ஸ்டாண்ட் தம்பியை பார்த்தேன். உங்க பஸ் ஸ்டாண்ட் தம்பின்னு சொல்லுங்க. அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. ரெட்டையா பிறந்துட்டு அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டா எப்படி? ஏன் எதிரில் அவனை பத்தி பேசாதீங்க. அட விஷயத்தை கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தம்பியை பார்த்தேன். தம்பி ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன சரின்னு ஒத்துக்கிட்டாரு. மாமா, இது ஏன் வீடு. அவன் இங்க தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இல்ல, நீங்க பெருந்தன்மையான மனுஷனாச்சு சம்மதிப்பீங்க நினைச்சு சொல்லிட்டேன். மாமா, அவன் இங்க இருந்தா நான் இருக்க கூடாது, நான் இருந்தா அவன் இருக்க கூடாது. ஏங்க உங்க தம்பியே ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏங்க முரண்டு பிடிக்கிறீங்க? ஐயோ ஜானகி, நீயும் ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து உளற? இது பாரு, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா புத்தி மாறி போய் என் கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன். வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி கோச்சுக்காதீங்க, விடுங்க. பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாருன்றதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவதுன்னா வேற வீடு பார்த்து தங்க வைங்க. அவன் மேல அப்படி என்ன ஒரு கரிசனம்? அட, இப்ப கோபம் இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு மாட்டாரு வச்சுங்க, அவர் இங்க வந்து சம்பந்தி அது என்ன உங்க மாப்பிளை மட்டும் கவனிக்கிறீங்க, சின்ன பையன் அனாதையா விட்டுட்டீங்களா கேட்க மாட்டாரா? சரி, அதை விடுங்க. கழுத உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பிய. உங்க இஷ்டம். சார் நான் வரேன். எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிள்ளை விஷயத்த சொல்ல வேணாமா? மாமா, பஸ் ஸ்டாண்டு காலையில போலாம்ல. பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாங்கும். ஜானகி வா. யாரா அவன்? கசுமாலா? தம்பி திட்டாதீங்க. இந்த சாவி கொடு. இப்ப வா. ஆள வந்தா சொல்ல காப்பாத்துவான். டாக்ஸி வாங்கி தரேன் சொல்ல வாங்கிட்டு வந்தேன். நீ முதல்ல வண்டி எடுங்க. ஆள் அடிக்கிறான். என்னடா ஆள் அடிக்கிற? எங்க கிட்ட இல்லையா ஆளு? இந்தாங்க பிடிங்க. என்னது? கார் சாவி. வண்டி எடுங்க. சரி, உங்க வசதிக்கு பிளைனா ஓட்டலாம், ஆனா ரோட்ல ஓட்ட முடியாது, உங்களை பிடிச்சிருவான். முதல்ல
முதல்ல உங்களை உள்ள பிடிச்சு போடுவோம். இதை எடுங்க. எடுக்க யாருக்கு தெரியும்? நீங்க தான் எடுக்கணும். சரி வாங்க. இருங்க மாப்ள, எலுமிச்சம்பழம் வச்சிடுறேன். அம்மா. மாப்ள, இப்ப ஏத்துக்க பழத்து மேல. ஜோ மாமா, முதல்ல நீங்க இப்படி வாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா உங்க மேல ஏத்த போறேன். யோ வண்டி அடியா. யோ இருயானா. வாங்க வாங்க. ஏத்துறேன். பகவானே.